விடுதலை சிறுத்தைகளின் முழக்கங்களை புரிந்து கொள்கிற தகுதி படைத்தவர்கள் கூட இங்கே மிகவும் குறைவுதான் என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் பொத்தாம் பொதுவிலே அந்த கட்சியும் இந்த கட்சியும் சாதி கட்சி தான் என்று சில மூடர்கள் முட்டாள்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சியும் இந்த கட்சியும் எப்படி சாதி கட்சியாகும்? திருமாவளவன் சாதி வாழ்க என்று சொல்கிறானா? விடுதலை சிறுத்தைகள் எங்கள் சாதி, ஆண்ட சாதி, அந்த சாதி, இந்த சாதி, அக்கினி சட்டியை பிறந்த சாதி என்றெல்லாம் கூறுகிறார்களா? அக்கினி சட்டியில் இருந்தே பிறக்கிற போது ஏன் அக்கினி வெயிலை உங்களால் தாங்க முடியவில்லை என்ற கேள்வி பிறக்கிறது. அக்கினி சட்டியில் பிறந்தவர்களுக்கு அக்கினி நட்சத்திரத்தையே தாங்க முடியவில்லை. அப்படி வீராப்பு பேசுகிற இயக்கமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி? அம்மா ஞாபகமாகத்தான் அதெல்லாம் செய்திருக்கிறார். அக்கினி சட்டியில் பிறந்தவர்களே, அக்கினி வெயில் அதிகமாக திருச்சிராப்பள்ளியில் தான் அடிக்கிறது என்று எங்களுக்கு ஆய்வு தகவல்கள் கூறுகின்றன. ஆகவே நீங்கள் அங்கேயே கொஞ்ச நாள் இருந்து அந்த அக்கினியின் சுகத்தை அனுபவிங்கள் என்றுதான் அம்மா ஆணையிட்டு இருக்கிறார். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி பெருமை பேசுகிற கட்சி அல்ல. தலைவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை, மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கே கொள்கை புரிதலில் இவ்வளவு பெரிய குழப்பம் இருக்கிறது. தொடங்கிய நாளிலிருந்து திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் சொல்லுகிற முழக்கம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை.